வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பர்களே, யோகத்தின் உயர்ந்த நிலை ஆனந்த யோகம். அந்த ஆனந்த யோகம் என்ற ஒரு நிலையை அடைவதற்கான படிகள், அந்த படிகளே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி முறைகள். இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நம்மை அந்த ஆனந்த யோகம் என்ற ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த யோகங்களை 4 பிரிவாக பிரித்து சென்ற வாரம் உணர்ந்து பார்த்தோம். அந்த 4 பிரிவுகள் என்ன என்பதை ஒரு முன்னோட்டமாக நாம் உணர்ந்து கொண்டோம். அதைத்தான் யோக வாழ்வு என்று மகரிஷி அவர்கள் அதை 4ஆக கொடுத்தார்கள். உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு, உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு, நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு, இறுதியாக நமக்கும் அந்த பேராற்றலாகிய இறைநிலைக்கும் ஒரு இணைப்பு. அந்த அடிப்படையிலே நாம் முதல் யோகம் என்பதை இப்பொழுது தொடங்க இருக்கிறோம். முதலிலே நாம் மன்றங்களுக்கு சென்றவுடன் அங்கு நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று பார்த்தால் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி என்பது தேவையா என்று கேட்டால், அது ஒரு காலத்திலே மனிதன் உடல் உழைப்பின் அடிப்படையிலேயே அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருந்தார். இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு எந்த கருவிகளை பயன்படுத்தினான் என்று சொன்னால், இயற்கையாகிய அந்த இறைநிலை நமக்கு கொடுத்த இந்த உடல் என்ற கருவிகளை பயன்படுத்தித்தான் அத்தனை பணிகளையும் செய்து வந்தார். அப்படி செய்து வந்த காலத்திலே அந்த இயல்பான அந்த வேலை என்பதே அவனுக்கு அந்த உடலுக்கான பயிற்சியாகவும் அமைந்துவிட்டது. இந்த உடலை நன்கு ஆய்ந்து பாருங்கள். இந்த உடலிலே அதாவது அக உடலை விட்டுவிடுங்கள், புற உடலை மட்டும் பாருங்கள். அக உடலில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் இன்னும் ஆழ்ந்து நாம் மருத்துவமாக பார்க்கும் பொழுது வியத்தகு அற்புதங்களாக இருக்கும். அவை இருக்கட்டும். புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த உடலை பாருங்கள். இந்த உடலை பார்க்கிறோம். இந்த உடலை பார்க்கும் பொழுது நமக்கு தலை, கைகள், கால்கள், இடுப்பு, இப்படி நமக்கு தெரிகின்ற பகுதிகளிலே ஒவ்வொரு இடத்திலும் எந்த அளவுக்கு அந்த இயக்கம் இருக்க வேண்டும். ஒரு சில இடங்களிலே முன்னும் பின்னும் அசைவதுவாக இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே முன்புறம் மட்டும் அசையும், பின்புறம் அசையாமல் இருக்கிறது. சில இடங்களிலே அது மூட்டு சுற்றுவது போல அமைந்துள்ளது. ஒரு கை என்பதை எடுத்துக்கொண்டாலே போதும். அந்த தோள்பட்டையிலே இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் இயக்கம் எப்படி இருக்கிறது? அதே அந்த முழங்கை என்பதை எடுத்து பாருங்கள். அது உட்புறமாக மடக்க முடியும், பின்புறமாக மடக்க முடியாது. அதே மணிக்கட்டு என்று விட்டால் அந்த சுழற்சி அளவுக்கு சுற்றக்கூடிய அளவில் இருக்கிறது.
ஒவ்வொரு விரல்களும் எத்தனை மடக்கக்கூடிய ஒரு அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ் அப்படி இதெல்லாம் யார் அமைத்து கொடுத்தது? எதற்காக இத்தனை அமைப்புகளை அந்த இயற்கை அமைத்தது என்று பார்த்தால், இவை அனைத்தும் அந்த மனிதன் தனது தேவைகளை நிறைவு செய்வதற்கான அந்த பொருள்களை தேடுவதற்கும் அதை உற்பத்தி செய்வதற்கும் ஆகிய அந்த பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் மனிதன் இந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியாது. அப்போது இந்த உடலை கருவியாக கொண்டுதானே அத்தனை வேலைகளையும் செய்து வந்தான். அப்படி செய்து வரும் பொழுது அவனுக்கு தனியாக உடற்பயிற்சி என்று ஒன்று தேவைப்பட்டதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு தேவைப்படவில்லை. அதாவது ஒரு சில இடங்களில் ஒரே மாதிரியான பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்கு வேறு சில உறுப்புகளுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். அதற்கு உரிய பயிற்சிகள் அங்கு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாமே தவிர, ஆனால் மனிதன் எல்லா வேலைகளையும் உடலை கொண்டு செய்யும் பொழுது எல்லா உறுப்புகளுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவில் அவனுடைய பணிகள் இருந்தது. ஆனால் இந்த சமுதாயமாக கூடி வாழ ஆரம்பித்த பிறகு என்ன ஆனது என்று சொன்னால், மனிதன் என்ன செய்து கொண்டான்? அவன் ஒரு சாரார் இவன் கொஞ்சம் மேலே ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையிலே தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த பணிகளை எல்லாம் வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி இவன் அதிலிருந்து அவனுடைய அந்த வேலைப்பளுவின் காரணமாக உற்பத்தியாகக்கூடிய பொருளை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான். இது எப்பொழுது என்று சொன்னால் சமுதாயமாக கூடி வாழ்ந்த பிறகு. அப்போ உடல் ரீதியாக பணி செய்யக்கூடியவன் ஒரு சாரார் இருந்தாலும் ஒரு சாரார் என்ன செய்து விட்டான்? உடல் ரீதியாக அந்த பணி இல்லை, அறிவு ரீதியாக அவன் அவர்களை வைத்து இவன் வேலை வாங்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. அப்போ இவனுக்கு உடல் வேலை என்பது குறைந்து குறைந்து விட்ட ஒரு அடிப்படையாக மாறிவிட்டது. அங்கே தொடங்கியது இவனுக்கு அந்த அசைய வேண்டிய உடலை அசையாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலம் என்பது தொடங்கியதே அங்குதான். அப்போது இயற்கை எப்படி இந்த உடலை அமைத்திருக்கிறது என்று சொன்னால், அசைய வேண்டிய இடங்கள் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த அசைவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய ஒரு அமைப்பு. அப்போ அப்படி அந்த அசைவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அங்கே என்ன ஆகிறது? ஆங்காங்கே உடலுக்குள்ளாக கழிவுகள் தேக்கம் என்பது நடந்து விடுகிறது. அப்போது அங்குதான் நோய் என்பதே தோன்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டுகிறது. அப்படி இருந்த ஒரு காலத்திலும் கூட அவன் கீழே அமர்ந்து உணவு உண்பது, கீழே பாய் விரித்து படுப்பது, இப்படி போன்ற நடப்பது போன்ற வேலைகளையாவது செய்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சமுதாய வாழ்க்கையை பாருங்கள். சாதாரணமாக அந்த நடப்பது என்பதே இல்லாமலாகிவிட்டது. கீழே அமர்வது என்பதே இல்லாமலாகிவிட்டது. அதாவது இன்றைய மக்களிடம் சமணங்கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொன்னால் சமணங்கால் போடுறதுன்னா என்ன என்று கேட்கக்கூடிய இளைஞர் சமுதாயமாக மாறிவிட்டது. மன்றங்களிலே ஆரம்ப காலத்தில் நாங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய காலத்திலெல்லாம் கீழே அமர்ந்துதான் தவம், கீழே அமர்ந்துதான் அகத்தாய் பயிற்சி, கீழே அமர்ந்துதான் பிரம்மஞான பயிற்சியும் நாங்கள் எடுத்தோம். அந்த பழைய ஓம்கார மண்டபத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஷாப், அந்த ஹால், சின்ன ஹால், அதில்தான் கீழே அமர்ந்து அப்படித்தான் நாங்கள் அந்த பயிற்சி முழுவதையும் எடுத்தோம். ஆனால் இப்பொழுது அதுவே மாறிவிட்டது.
இப்பொழுது பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அதை அதை எதில் சேரில் அமரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, சில இடங்களில் அந்த சேரில் உட்கார்ந்துக்கிட்டே அப்படியே அவர்கள் தீட்சை பெறக்கூடியதையும் பார்க்கிறோம். அப்போ என்னாச்சு, கீழே உட்கார்றதுங்கிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிவிட்டோம். மாணவர்கள் எல்கேஜியில் சேரும்போதே அவனுக்கு என்னாச்சு, சேர் டேபிள் கொடுத்துட்றாங்க. அப்போ என்னாச்சு, கீழே அமரக்கூடிய ஒரு அமர்வு என்பதே தெரியவில்லை. அப்போ அந்த அளவுக்கு நாம் மாறிவிட்டோம். அப்படியே செல்கிறோம், அப்படியே டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், அப்படியே கட்டிலில் வந்து படுத்து விடுகிறோம், அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார்ந்து விடுகிறோம். தரையில் உட்கார்வது என்பதே இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காலமாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, ஓரளவுக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் இப்பொழுது அதுவும் அல்ல. அப்போ என்ன ஆகிடுது, எல்லாம் மோட்டார் சைக்கிளாக மாறிவிட்டது. அந்த மோட்டார் சைக்கிள்லையும் பார்த்திங்கன்னா, முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காவது அந்த காலை மடக்கி 4 தடவை உதச்சி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் இருந்தது. அதையும் மாற்றி விட்டான் மனிதன். எப்படி, அப்படி லேசாக அப்படி பட்டனை தட்டினா போதும், கிக் ஸ்டார்டருக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், செல்ஃப் ஸ்டார்டர் என்று கொண்டு வந்து விட்டான். அப்போ என்னாச்சு, ஒவ்வொன்றையும் நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த உடல் கருவிகள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் என்ன செய்து விட்டோம், டெக்னாலஜி என்ற அடிப்படையிலே இந்த இயந்திரங்கள் என்பது அதை செய்யக்கூடியதாகவும் அதில் சுகமாக சௌகரியமாக பயணிப்பவனாகவும் மாறிவிட்டான். இது ஒரு புறம் இருக்க, இந்த சமையல் என்று பார்க்கும் பொழுது எத்தனை அசைவுகள் இருக்கக்கூடிய பணிகள் வீட்டிலே இருக்கும். இப்பொழுது அத்தனை பணிகளுக்கும் எல்லாமே இயந்திரங்கள். மாவாட்டுறதுக்கு இயந்திரம், மிக்சியிலிருந்து கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து அத்துணையும் எல்லாமே இயந்திரங்கள். பட்டனை தட்டினால் போதும் என்ற ஒரு நிலை இருந்தது, மாறிவிட்டது. அப்போது இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அப்போ மனிதன் என்ன செய்து விட்டான், இப்பொழுது இந்த டெக்னாலஜியில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து இந்த அதாவது இந்த இயந்திரங்கள் என்று சொல்லுகிறோமே, இவை அனைத்தும் இந்த உடலுக்கு சப்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள். இந்த உடலுக்கு பதிலாக இந்த உடல் செய்ய வேண்டியதை அது செய்து கொண்டிருக்கிறது. அப்போது இப்போ உடற்பயிற்சி முழுவதையும் இயந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. கிரைண்டர் சுற்றி 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 ஆடுது. அப்போ அதுதான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ செய்ய வேண்டியவன் அதை செய்யவில்லை, அதை இயந்திரங்கள் செய்து கொண்டிருக்க உரிய காலம் என்று மாறிவிட்டது. அப்போ இந்த அடிப்படையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது உடற்பயிற்சி என்பது அதாவது மஸ்ட் என்ற ஒரு அதாவது அத்தியாவசியம், கட்டாயம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதுதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே மகரிஷி அவர்கள் வந்த உடனே முதல்ல உடற்பயிற்சி 8 விதமான பயிற்சி என்று கொடுத்தார்கள். சரி, இந்த உடற்பயிற்சி செய்வதனால் என்ன ஆகிறது, இந்த உடற்பயிற்சி செய்யாததனால் என்ன ஆகிறது என்ற தத்துவத்தை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன தத்துவம், அதற்குள்ளாக என்ன தத்துவம் இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது இந்த முதல் யோகம் என்று சொல்லும் பொழுது அதில் நாம் என்ன சொன்னோம், உடலும் உயிரும் இணைந்திருப்பது என்பது முதல் யோகம் என்று சொன்னோம். இப்போது அந்த உடலையும் உயிரையும் இணைத்து கொண்டிருப்பது எது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது இணைந்திருக்கிறது, அதை இணைத்து கொண்டிருப்பது யார்? அப்போ அந்த இணைத்து கொண்டிருக்கக்கூடியது எதுவோ அது எப்படி இருக்க வேண்டும், அது வலிமையானதாக உறுதியானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடல் என்பதை நாம் தத்துவ ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் இது பஞ்சபூதங்களால் ஆனது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது என்பது தெரியும். என்றாலும் அது இந்த மண் என்பது பருவுடலாக இருக்கிறது என்றும், விண் என்ற ஆகாயம் என்பதுதான்
உயிராக இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இப்போ மண் என்பது உடல், பருவுடல். விண் என்பது உயிர். இப்போ விண் என்பதை ஆகாயம் என்றும் நாம் சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது என்று சொன்னால், பொதுவாக இந்த மண்ணுக்கு என்ன வேகம் இருக்கும் என்று சொன்னால், இந்த மண்ணுக்கு இந்த மண்ணோடு சென்று கலந்து விட வேண்டும் என்ற ஒரு கீழ்நோக்கு வேகம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த மண் எங்கு நோக்கி இழுக்கிறது? கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. அந்த விண் என்பது என்ன செய்கிறது? விண் என்ற உயிர், ஆகாயம் என்பது, அது நான் அந்த விண்ணோடு இந்த ஆகாயத்தில் கலந்து விட வேண்டும் என்று மேல் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ அந்த விண் என்ற உயிருக்கு ஒரு மேல்நோக்கு வேகமும், இந்த மண் என்ற இந்த உடலுக்கு கீழ்நோக்கு வேகமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இனம் இனத்தோடு சேரணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்கிறோம். இனம் இனத்தோடு சேர்றதுன்னா என்ன? இந்த மண் மண்ணோடு சேர்வதையும் இந்த விண் விண்ணோடு சேர்வதையும் தான் இனம் இனத்தோடு சேர்வது என்று சொன்னார்கள். இப்பொழுதெல்லாம் இனம் இனத்தோடு சேர்வது என்று சொன்னால் அதை நாம் வேறு மாதிரி புரிந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இனம் இனத்தோடு சேர்வது என்று. ஆம், அது அது அதனுடைய இனத்தோடு சேர வேண்டும் என்பதுதான் உண்மை. உண்மை. மண் மண்ணோடு சேர வேண்டும், சேர்ந்து விட்டு போகட்டுமே, விண் விண்ணோடு சேர்ந்து விட்டு போகட்டுமே என்று சொன்னால், அப்படி எப்படி சேர்ந்து விட்டு போவது? அதற்கு இடையிலே நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா? அது இந்த இரண்டும் இணைந்து இங்கு வந்ததுக்குரிய ஒரு நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த நோக்கத்தை நிறைவு செய்யாமல் அது மண்ணோடு கலந்து விட்டால் அந்த உடலை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? நீ மண்ணோடு சேர்வதற்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றோம், நிச்சயமாக நீ மண்ணோடு சேர்ந்து விடுவாய். ஆனால் அதற்கு முன் சில வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளையெல்லாம் முடித்து கொடுத்து விட்டு நீ உன்னுடைய மண்ணோடு இணைந்து விடு என்று அதை நாம் என்ன சொல்கிறோம்? அதை ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த விண்ணையும் அப்படி தான் வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதைத்தான் நாம் வாழ்வின் நோக்கம் என்று பார்க்க இருக்கிறோம். அப்போ அந்த நோக்கத்திற்காகத்தான் இது இரண்டும் இணைந்திருக்கிறது. இந்த விண்ணும் மண்ணும் இணைந்திருப்பதனுடைய நோக்கம் என்பது ஒன்று இருக்கிறது. இது இந்த நோக்கம் என்பதை நாம் மனிதனாக இருந்து பார்க்கும் பொழுது அந்த நோக்கம் வேறு மாதிரி இருக்கும். இந்த நோக்கம் என்பதை, இந்த விண்ணும் மண்ணும் இணைந்திருக்கக்கூடிய அந்த இணைப்புக்கான நோக்கத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 6 விதமாக நாம் அதை உணர வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த விண்ணும் மண்ணும் இணைந்த அந்த உயிரினம் என்பது எத்தனை வகையாக இருக்கிறது என்று சொன்னால் 6 அறிவு வரை மலர்ந்த அந்த மலர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? அப்போ ஓரறிவு தாவரம் என்று சொல்லும் பொழுதே அங்கு விண்ணும் மண்ணும் இணைந்த ஒரு இணைப்பு இருக்கிறது. அப்போது அந்த தாவரத்தில் அந்த விண்ணும் மண்ணும் இணைந்த இணைப்புக்குரிய நோக்கம் என்ன? அடுத்து 2 அறிவு புழுவினத்தில் அதனுடைய நோக்கம் என்ன? 3 அறிவு வண்டினத்தில் அதனுடைய நோக்கம் என்ன? 4 அறிவு ஊர்வனவற்றில் அதனுடைய நோக்கம் என்ன? 5 அறிவு விலங்கினங்களில் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் ஒரே நோக்கமா என்று சொன்னால் இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் நோக்கம் மாறுபடுகிறது. எல்லாவற்றிலும் மேலாக மனிதனிடத்தில் இந்த உடலும் உயிரும் இணைந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அது இந்த 5ஐயும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் என்பது இங்கு இருக்கிறது. அதை நிறைவு செய்யாமல் இந்த மண் மண்ணோடு சேர்ந்து விடக்கூடாது, இந்த விண் விண்ணோடு சேர்ந்து விடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் வாழ்வின் நோக்கம் என்றும் வாழ்க்கை தத்துவம் என்றும் மகரிஷி அவர்கள் கொடுப்பார்கள். சரி, அப்போ அப்படி அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அது இணைந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த முதல் இணைப்பு என்பதே அதற்காகத்தான். சரி, அப்போது அப்படி அந்த 2 பூதங்களும் 2 புறமும் இழுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்ணை மண்ணோடு சேர விடாமல், விண்ணை விண்ணோடு சேர விடாமல் 2ஐயும் இணைத்திருக்கக்கூடியது எது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் மீதம் இருக்கக்கூடிய 3 பூதங்கள்
அதாவது நீர், நெருப்பு, காற்று என்ற 3 பூதங்கள். இதைத்தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்வார்கள்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் என்ற இந்த 3 ஓட்டங்களும் தான் இந்த விண்ணையும் மண்ணையும் உயிரையும் உடலையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய இணைப்பு பாலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இப்போது நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், இப்போது இந்த 3 ஓட்டங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த 3 ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? 100% ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இணைப்பு இசைவான இணைப்பாக இருக்கும். இப்போ நாம் போன வாரமே பார்த்தோம், நாமெல்லாம் இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த இணைப்பை பெற்றிருக்கிறோம், இன்று வரை பெற்றிருக்கிறோம். அதனால தான் நாம் உயிரோடு அமர்ந்து இருக்கிறோம். அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த பிறப்பு நமக்கு கிடைத்து விட்டது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த இணைப்பு இசைவாக இருக்கிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது இசைவாக இருந்தால்தான் அந்த உடல் ஆரோக்கியம் என்பது முழுமையாக இருக்கும். அப்போ அந்த இசைவு என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த 3 ஓட்டங்களை பொறுத்து தான் இருக்கிறது. இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த 3 ஓட்டங்களை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ இந்த 3 ஓட்டங்களும் முழுமையான ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த உடல் உயிர் இணைப்பு எப்படி இருக்கும்? சுமூகமான இசைவான இணைப்பாக, பூரணமான ஆரோக்கியமான உடலாக இருக்கும். அப்போ பிரச்சனையே எங்கே வருது அப்படின்னு சொன்னால், இந்த 3 ஓட்டங்களில் தான் பிரச்சனை. சரி, இந்த 3 ஓட்டங்களில் ஏன் பிரச்சனை வருகிறது? இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டங்களில் அதுவாக பிரச்சனை வந்து விடுமா என்று கேட்டால், அதனுடைய இயக்கம் முறையாக இயற்கையின் இயக்கச் சீர்மையில் இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய மனம் கெட்ட பிறகு, மனம் கெட்டு அவன் செய்கின்ற அந்த இயற்கைக்கு முரணான செயல்கள் இருக்கிறது அல்லவா, அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த 3 ஓட்டங்களின் இயக்கத்தை தடை செய்கிறது. அந்த 3 ஓட்டங்களின் இயக்கத்துக்கு ஒரு அதனுடைய இயக்க குறைபாடுக்கு நாம் காரணமாக அமைந்து விடுகிறோம். அப்போ என்ன பண்ணிடுறோம்? அந்த 3 ஓட்டத்தையும் கெடுத்து விடுகிறோம். இதுதான். அப்போ மனிதன் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த 3 ஓட்டங்களையும் கெடுத்து விடுகிறான். அப்போ என்ன ஆகிறது? அந்த 3 ஓட்டங்களும் பழுதடைந்து விடுகிறது. அப்போ என்ன? இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு சற்று பழுதடைந்து விடுகிறது. அதற்கு பெயர் தான் நோய். அப்போ ஒரு நோயை கண்டறிதல் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் நோயை கண்டறிவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இப்போ எல்லாம் ரத்த பரிசோதனை, பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம். ஸ்கேன்லேயே நிறைய அல்ட்ரா ஸ்கேன், இன்னும் எம்ஆர்ஐ ஸ்கேன், எத்தனையோ வந்து விட்டது. இத்தனையும் செய்து நாம் உடலை பரிசோதனை செய்கிறோம். இந்த பரிசோதனையெல்லாம் எங்கு நடக்கிறது? எங்கு நடக்கிறது என்று பார்த்தால், இந்த உடலிலே என்ன பாதிப்பு நடந்திருக்கிறது என்பதை கண்டறியக்கூடியதாகத்தான் நடக்கிறது. அதாவது இந்த 3 ஓட்டங்களும் பழுதடைந்த காரணத்தினால் இந்த உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, இந்த 3 ஓட்டங்களும் காரணம். அதனால் ஏற்பட்ட பழுது இருக்கிறது அல்லவா அந்த உடலிலே, அந்த உடலில் என்ன பழுது ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கண்டறிவதற்குத்தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லாமே உதவும். ஆனால் அது அந்த உடலிலே அந்த பழுது ஏன் ஏற்பட்டது என்பதை கண்டறிவதற்கு இந்த பரிசோதனைகள் எல்லாம் உதவாது. அதனால தான் இன்றைக்கி எத்தனை ஸ்கேன் எடுத்து எத்தனை டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் உடலில் காட்டுகின்ற அந்த நோய்த்தன்மை, உடலில் ஏற்பட்ட அந்த பழுதை எந்த அளவில் அது பழுதடைந்திருக்கிறது என்பதை மட்டுமே காட்டும். அப்போ அதுக்காக தான் நம்ம வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லிவிடுவார். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வார். நோய் நாடி என்று சொன்னால்
நோய் எங்கு தெரிகிறதோ, எங்கு வெளிப்படுகிறதோ அந்த இடத்தை முதலில் பாருங்கள். அதான் நோய் நாடுவது. எங்கே தெரியுதோ அதை தானே பார்க்க முடியும். எங்கு தெரியும் நோய் என்பது, எங்கு தெரியும் என்று கேட்டால் அது உடலில் தான் தெரியும். உடலில் உறுப்புகளில் இங்கு தானே தெரியும், இங்கு தானே வெளிப்படுகிறது. அப்போ அங்கு தான் தெரியும். அங்கே நோய் நாடுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது என்று சொல்லி நோய் முதல் நாடி என்று சொல்வார். அந்த முதல் நாடுவது என்பது இன்றைய விஞ்ஞான மருத்துவத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நமது சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலே, அந்த சித்தர்கள் கூறிய மருத்துவ ஞானத்திலே அவர்கள் நோயை கண்டறிதல் என்பதில் நோய் முதல் நாடுதலைத்தான் அவர்கள் பரிசோதனையாக செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நோய் என்று வந்தவுடன் அவர்கள் சோதிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் நாடி பரிசோதனை என்று சொல்வார்கள். நாடி பார்ப்பார்கள். அந்த நாடி பார்க்கும் பொழுது எத்தனை நாடி பார்ப்பார்கள்? 3 நாடி பார்ப்பார்கள். அதை என்ன சொல்வார்கள்? வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று 3 நாடிகளை பார்ப்பார்கள். சிலேத்துமம் என்றால் நீர், வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் நெருப்பு. இந்த 3 ஓட்டங்களைத்தான் அவர்கள் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் என்ற அந்த 3 ஓட்டங்களில் எந்த ஓட்டத்தில் பழுது எந்த அளவுக்கு இருக்கிறது, நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பார்கள். பார்த்து அதை சரி செய்து விட்டால் இந்த உடலில் பழுதடைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது என்ன ஆயிரும், அது சீராகிவிடும். இதுதான் முறை. அப்படி தான் பார்த்தார்கள். அப்போ இந்த 3 ஓட்டங்களை சரி செய்யக்கூடிய மூலிகைகளை கொடுத்துத்தான் அவர்கள் வைத்தியம் செய்தார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் தவிர மற்ற மருத்துவ முறைகள் எல்லாமே ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு சற்று காலம் எடுக்கும். ஏன் அவ்வாறு காலம் எடுக்கிறது என்று சொன்னால், அனைத்தும், அதாவது ஆங்கில மருத்துவம், விஞ்ஞான மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவங்கள் அனைத்தும் உடலுக்கு வைத்தியம் செய்வது இல்லை. உடலிலே நோயை காண்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் அதனுடைய மூலத்தை கண்டு அந்த மூலத்திற்குத்தான் அவர்கள் வைத்தியம் செய்வார்களே தவிர அந்த உடலுக்கு வைத்தியம் செய்வது இல்லை. அப்போ என்னாகும்? அப்போ அந்த 3 ஓட்டங்களை சரி செய்வதற்கான அந்த மருத்துவத்தை கொடுத்து 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 அங்கு மூலம் சரியாகி அதன் பிறகு இந்த உடல் சரியாவதை பார்க்க முடியும். அப்படி சரியாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த நோய் மீண்டும் வராது. இதுதான் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இப்போ இன்றைக்கி சமுதாயம் இதை நிறைய இது தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஞானம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அது இப்போ என்ன நினைக்கிறோம்? நாம் உடனடியாக அது சரியாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் உடனடியாக சரியாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக இந்த பிரச்சனையே வராமல் இருப்பதற்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று யாராவது நினைக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அதற்காக பயிற்சிகளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வருவதற்கு ஆள் இல்லை. இப்போது என்ன சொல்வார்கள்? இப்போது வருமுன் காப்பது நல்லதா, வந்த பின் பார்ப்பது நல்லதா என்று சொன்னால் வருமுன் காப்பது தான் நல்லது. இதை என்ன பண்ணிடுவோம்? வார்த்தைகளாக சொல்லுவோம். ஆனால் வருமுன் காப்பதற்கான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகிறது என்று நமது வேதாத்திரியம் கூவி 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 அழைக்கிறது. ஆனால் இதெல்லாம் இப்போ தேவையில்லை, இதெல்லாம் வயசான காலத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் வயசான காலத்தில் செல்ல வேண்டியது. இந்த தியானம், இந்த பயிற்சி இதெல்லாம் ரிட்டையர் ஆனவரை பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு சாரார். ஆனால் அது வரைக்கும் தாங்கிறதில்ல, உடம்புல ஏதாவது வந்து விடுகிறது அல்லவா? அப்போ என்ன பண்ணிடுறாங்க? வருமுன் காப்பதற்கு பின்னாடி வந்தபின் பார்ப்பது. நிறைய பேர் இந்த மாதிரி வந்த பின் அதற்காக இங்கு வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி அந்த வந்தபின் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை விட
வருமுன் காப்பது என்பது சுலபம். சரி, அப்போ அந்த அடிப்படையிலே இது வருமுன் காப்பது என்று காத்திருக்கலாம். ஆனால் வந்த பின்னும் இப்பொழுது சமுதாயம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஒரு நோயை நாம் ஒரு 5 வருடங்களாக அந்த நோய் வருவதற்கு காரணமான செயல்களை செய்திருப்போம். அந்த நோய் வந்துவிடும். ஆனால் அதை எத்தனை நாளில் சரி செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான்? 5 வருடங்களாக நாம் தோற்றுவித்த அந்த நோயை 5 நாட்களில் அதை சரி செய்துவிட வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். அப்போ என்ன ஆகுது? உடனே இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவம் என்ன சரி செய்து விடுவோம். 5 நாட்கள் என்ன, 2 நாட்களில் அதை செய்து விடுவோம். எப்படி செய்து விடுவோம்? அந்த உறுப்பை வெட்டி எடுத்து வெளியே போட்டுவிட்டு அதை தையல் போட்டு மருந்து போட்டு அந்த புண்ணை ஆற்றி விடுவோம், முடிந்து விட்டது. அப்போது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விட்டு உடனடியாக தீர்வு வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் உடனடியாக தீர்வு என்று சொன்னால் அது என்ன ஆகும் என்று சொன்னால் அது உண்மையான தீர்வாகுமா என்றால் இல்லை என்பது இன்று மனிதனுக்கு உணர வேண்டும். எப்படி? அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. எப்படி என்று சொன்னால், இப்போது உடலிலே நோயை காண்கிறோம், உடலில் நோய் வெளிப்படுகிறது, உடலிலே நோய் தெரிகிறது. இந்த தெரிகிற நோயை உடலிலேயே சரி செய்து விடுவது என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போது நல்ல ஒரு தார் ரோடு இருக்குது, நம்ம வண்டியெல்லாம் போய்கிட்டுருக்கு. அதில் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே ஒரு குழி, அந்த குழி இந்த மழை பெய்ய என்ன ஆகிறது, அரித்து அது குழி ஆங்காங்கே குழியாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது என்னாச்சு? அந்த குழியாக இருக்கிறது. இப்போது என்ன செய்கிறது? இந்த குழி ஒன்று தானே தெரிகிறது. ஆமாம், குழி ஒன்று தான் தெரிகிறது. அது தெரிகிற இடம் என்ன செய்கிறார்கள்? அந்த குழியை மெத்துவதற்காக ஆங்காங்கே மண்ணை போட்டு குழியை மூடிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆகா, மண்ணை போட்டு குழியை மூடிவிட்டார்கள், ரோடு சரியாகிவிட்டது என்று அந்த ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு சின்ன மழை பெய்தாலும் போதும் அந்த குழி பெரிய குழியாக மாறிவிடுகிறது. அப்போது இப்படித்தான் அந்த மண்ணை போட்டு நிரக்கி அப்புறம் பெரிய குழியாக மாறி அது பெரிய அளவில் வந்த பிறகு மீண்டும் அந்த ரோட்டை முழுமையாக அதை புதிய ரோடாக போடுவதற்கான வேலை தொடர்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? இதுபோலத்தான் நாமும் என்ன செய்கிறோம்? அதை அப்போதைக்கு அந்த இடத்தில் தெரியாமல் அதை தடுத்து விடுவது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த நோயை நாம் குணப்படுத்தவில்லை. என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த நோய் உடலில் இருக்கும் பொழுது நமது மனதுக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பாக இருக்குது. என்ன டிஸ்டர்பு? வலிக்குது, ஏதோ நமது பணிகளை செய்வதற்கு அது தடையாக இருக்கிறது, முடியல. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ அதை செய்வதற்கு இப்போதைக்கு அந்த அந்த நோய் நமக்கு என்ன இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடைஞ்சலை நிறுத்த வேண்டும், அவ்வளோதான். இப்போ தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் தலைவலி சரி செய்ய வேண்டும் என்பதை விட தலைவலி எனக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தான் மனிதன் விரும்புகின்றான். அப்போ என்ன பண்ணிடுறோம்? உடனே அந்த உடலில் மட்டும் ஏதோ ஒன்றை செய்து அதை தெரியாமல் செய்து விடுகிறோம். ஆனால் அது என்ன ஆகிறது? அது கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அது மீண்டும் அது எழுச்சி பெறுகிறது. இவ்வாறு எழுச்சி பெற்று தான் பெரிய நோயாக மாறிவிடுகிறது. அதாவது சிறிய அந்த அறிகுறிகள் தோன்றும் போது அதை தற்காலிகமாக நாம் அதை நிறுத்தி வைக்க அது பெரிய நோய்களாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? அந்த உடலிலேயே அந்த மருத்துவத்தை செய்கிறோம். உடலில் நோயை கண்டு அறிய வேண்டுமே தவிர மருத்துவத்தை உடலிலேயே செய்வது என்பது அது நிரந்தர தீர்வாக ஆகாது என்பதை இந்த சமுதாயம் எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான இந்த பயிற்சிகளுக்கு வரும். அப்போ என்ன ஆகிறது? இப்போது 3 நாடிகளை பார்த்து அந்த 3 நாடிகளையும் சமன் செய்தார்கள். இது நோயாக மாறிவிட்ட பிறகு இப்போது நாம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன செய்வது என்று சொன்னால், இதை ஏன் நோயாக மாறிய பிறகு அந்த 3 நாடிகளையும் பார்த்து அதை சமன் செய்வதற்கு மூலிகைகளும்
மருந்துகளும் எடுக்க வேண்டும் அல்லவா? அந்த அளவுக்கு ஏன் போக வேண்டும்? இப்போது நேற்று நாம் எத்தனையோ செயல்கள் செய்தோம். இந்த 3 ஓட்டங்களும் கெடுவதற்கு காரணம் எத்தனை காரணங்கள் என்று பல வகையான காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் என்று சொன்னால் உணவு. இன்னொன்று என்ன என்று சொன்னால் மன உணர்வு. இந்த 2 தான் முக்கியமாக. நிறைய காரணங்கள் இருக்கலாம், இருந்தாலும் முக்கியமான 2 காரணங்கள் என்று சொன்னால் உணவும் உணர்வும் தான் காரணம். இந்த 2ல் தான் அதிகப்படியாக இந்த 3 ஓட்டங்களும் கெட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது உணவையும் உணர்வையும் சரி செய்ய வேண்டும் என்பது தான் உண்மை. சரி, அப்போ அந்த உணவுனாலையும் உணர்வுனாலையும் இந்த 3 ஓட்டங்களும் கொஞ்சம் கெட்டு போதில்லை. சரி, கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. எவ்வளோ கெட்டு போயிருக்கு? ஒரு 10% கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்குவோம். இது 50%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த 3 ஓட்டங்களில் எது கெட்டு போயிருக்குன்னு அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும். இப்போது ஒரு 10% கெட்டிருக்கு, ஒரு 8% கெட்டிருக்கு. எப்போது? நேற்று. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5% கெட்டிருக்கு. ஏதோ ஒரு அளவுக்கு வச்சுக்கோமே உதாரணமாக. என்ன பண்ணுவது? அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவது? முழுமையாக உடற்பயிற்சி செய்து விட்டால் நேற்று அந்த 3 ஓட்டங்களிலும் எந்த அளவுக்கு அது குறைபாடு வந்ததோ அது சரி செய்யப்பட்டுவிடும். அப்போ என்ன பண்ணிடுறோம்? அன்னன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே நேற்று செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்து விடுகிறோம். உடற்பயிற்சி என்பது என்ன என்று சொன்னால், உடற்பயிற்சி என்பது ஒரு பிராயச்சித்தம் மட்டுமே. பிராயச்சித்தம் தான் நாம் செய்த தவறுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தம். சார், நான் தவறே செய்யவில்லை, அதை நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் பிராயச்சித்தம் தேவையில்லை, அவ்வளோதானே. பாவப்பதிவுகளை பதிவது இல்லை என்று சொன்னால் எதற்கு பிராயச்சித்தம் மேல் பதிவு? பாவப்பதிவு இருந்தால் தானே பிராயச்சித்தம் மேல் பதிவு. அதே போல் தவறு செய்யும் பொழுது தான் என்ன செய்ய வேண்டும்? பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நாம் தவறு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பிராயச்சித்தம் செய்து ஆக வேண்டும். அப்போ இந்த உடற்பயிற்சி என்பது எதற்கு என்று சொன்னால் தினந்தோறும் பிராயச்சித்தம் செய்து விடுவது. அந்த தினந்தோறும் அந்த பிராயச்சித்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து மேல் பதிவுன்னு போயிடும்ல. மகரிஷி கொடுத்துருக்கிற அந்த ஸ்டெப்பை பாருங்கள். முதல்ல பிராயச்சித்தம் சொல்லுவார், அடுத்து மேல் பதிவுன்னு சொல்லுவார். அப்போ அந்த மேல் பதிவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வைத்தியத்துக்கு போகணும். எதற்கு அங்கே போனேன்? அன்னன்னைக்கு பிராயச்சித்தம் செய்து விட்டால் என்ன? அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணணும்? இந்த 3 ஓட்டங்களையும் கெடுப்பதையும் குறைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வார்த்தையை பாருங்கள். 3 ஓட்டங்களையும் கெடுப்பதை குறைத்து கொள்ள வேண்டும், நிறுத்திவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏன்னு கேட்டால் இன்றைய சமுதாயத்தில் நிறுத்திவிட முடியாது, யாருனாலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நிறுத்திவிட முடியாது. ஏன்னா நாமே உணவை உற்பத்தி செய்ய முடியாது. நாமே அந்த தூய்மையான காய்கறிகள் அதாவது இயற்கையாக விளைந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நாமளே செய்து கொள்ள முடியுமானா முடியாது. இன்று இந்த சமுதாயம் உற்பத்தி செய்யக்கூடியதைத்தான் நம்ம உண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ சாதாரணமாக இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளும் உரங்களும் போட்ட இந்த உணவை உண்டும்போது அதிலேயே நமது இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் பாதிக்கப்படத்தான் செய்கிறது. ஆனால் இன்று வேறு வழி இல்லாமல் அது சமுதாயம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதை முழுமையாக நிறுத்திவிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ அதுதான் உடற்பயிற்சி. அப்போ இந்த 3 ஓட்டங்களையும் அன்னன்னைக்கு அதை சரி செய்வது என்பது தான் இந்த உடற்பயிற்சி என்பது. அப்போ அதற்குத்தான் இந்த 3 ஓட்டங்களையும் சரி செய்வதற்குத்தான் உடற்பயிற்சி என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அப்போ அதை சரி செய்து கொண்டே இருந்தால் இந்த இணைப்பு எப்படி இருக்கும்? இசைவான இணைப்பாக இருக்கும் என்பது தான் இந்த உடற்பயிற்சியினுடைய நோக்கம். அப்போ இன்னொன்று என்ன என்று சொன்னால், இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதில் இந்த உடலில் தேங்குகிற கழிவுகள் என்பது அன்றன்றைக்கு அது வெளியேறுவதையும் நாம் செய்கிறோம். அப்போ உடம்புல எப்பயுமே கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதாவது உடம்புல எத்தனை நோய் இருந்தாலும் கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று ஒரு தத்துவம். அந்த கழிவுகள் வெளியேறிவிட்டால் நோய் தீர்ந்துவிடும் என்பது ஒரு தத்துவம். இப்போது அப்பப்போ அந்த கழிவுகளை நீக்குவது என்பது தான் இந்த உடற்பயிற்சி.
உடற்பயிற்சியில் கழிவுகள் நீக்கம் என்பது நடைபெறும். இப்போ இந்த கழிவுகளின் தேக்கம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த கழிவுகளின் தேக்கம் என்று அந்த தேக்கம் இருக்கும் பொழுது தான் அது எந்த இடத்தில் தேங்குகிறதோ தேங்குகிற இடத்தில் என்ன நடக்கும், எந்த இடத்துல ஒரு கழிவு என்று ஒரு தேக்கம் ஏற்பட்டாலும் அங்கு நமது உடம்புக்குள்ளாக இந்த ஜீவகாந்தம் என்ற உயிர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா, அது சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் கழிவு தேங்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேங்கி நிற்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த தேங்கிய கழிவு என்ன பண்ணும்னா அந்த ஓடுகிற அந்த உயிர் ஓட்டத்தை ஒரு தடையை ஏற்படுத்திவிடும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்வார்கள், ஷார்ட் சர்க்கியூட், மின் குறுக்கு என்று சொல்வார்கள். ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பெயின் என்று சொல்வார்கள். அது தொடர்ந்தால் அது நோய் என்று சொல்வார்கள். அது கருமையத்தை தாக்கினால் மரணம் என்று சொல்வார்கள். இதை வலி, நோய், மரணம் என்ற ஒரு தலைப்பிலே அதை நாம் விரிவாக அதை விளக்கி கொண்டிருப்பார்கள் மகரிஷி அவர்கள். ஆனால் அந்த மின் குறுக்கு என்ற தடை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அது அங்கு ஒரு கழிவு தேங்கியது தான் காரணம். தேங்கியது தான் காரணம். எந்த இடத்திலும் எதுவும் தேங்கவே கூடாது. அது அண்டத்தில் இருந்தாலும் சரி, பிண்டத்தில் இருந்தாலும் சரி, அண்டத்திலும் பிண்டத்திலும் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தேங்கவே கூடாது. எங்கு எது தேங்கினாலும் அது இயற்கைக்கு முரண்பாடானது, அது நோய். எது தேங்கினாலும் நோய் தான். அது உடலுக்குள்ளாக தேங்கினாலும் சரி, பீரோக்குள்ளே தேங்கினாலும் சரி, பிளாட்டாக தேங்கினாலும் சரி, எங்கு நாம் தேங்கினாலும் அது நமக்கு துன்பத்தைத்தான் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், நம்ம சூரிய குடும்பத்தை பாருங்கள். என்ன, சூரியன் சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்காவது ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது தேக்கம் அப்படின்னு நிற்க முடியுமா? இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்கிறதே, இந்த பூமி சுற்றி கொண்டு இருப்பது லேசாக அப்படி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நமக்கு எப்படி கையை அப்படி தூக்க முடியல, அப்படி ஸ்ட்ரக் ஆகிடுது இல்லை, அது மாதிரி இந்த பூமி அப்படி ஸ்ட்ரக் ஆகி ஒரு நிமிடம் நின்றால் போதும், நாம் அனைவரும் இந்த பூமியிலிருந்து பறந்து விடுவோம். அவ்வளவுதான். அந்த பூமி சுற்றி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பூமியினுடைய அந்த சூழ்ந்தழுத்து மாற்றலினால் வரக்கூடிய அந்த பூமி ஈர்ப்பு விஷயிலே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பூமியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அது ஒரு நிமிடம் நின்று விட்டால் போதும், ஒரு நிமிடம் நின்று விட்டால் போதும், அது என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் இந்த கடலில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியே பறந்து விடும். மனிதர்கள் யாரும் இந்த பூமியில் இருக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அது இயக்கத்தை எப்பொழுதும் நிறுத்துவதில்லை. அதே போலத்தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடலுக்குள்ளாக பயணிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுவும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது கழிவாக வெளியேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கும் தேங்கிவிடக்கூடாது. தேக்கம்தான் அங்கு பிரச்சனை. தேக்கம் என்று வந்தாலே அங்கு அந்த தேக்கம்தான் அந்த தடை, மின் குறுக்கு என்ற ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அது தேங்க விடாமல் இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அன்றாடம் நாம் அந்த உடலுக்கு வேண்டிய முறையான அந்த பேசிக்கான பயிற்சிகள். இப்போ இந்த 8 பயிற்சி மகரிஷி கொடுத்துருக்கிறது எப்படின்னா, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு தான் எந்த நோயும் இல்லையே, நான் எதுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். எப்பா, நோய் இல்லாமல் இருப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பயிற்சி. மகரிஷி சொல்லுவாங்க, நோய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய யோகாசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள். டெய்லி யோகாசனம் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. யோகாசனம்ங்கிறது மகரிஷி 106 யோகாசனத்தையும் அவ்வளவையும் செய்து பழகியவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது சாதாரணமாக நோய் வராமல் இருப்பதற்குரிய ஆசனங்கள் என்று ஒன்று உண்டு, நோய் வந்த பிறகு அதை தீர்ப்பதற்குரிய ஆசனங்கள் என்று சில உண்டு.
நோய் வந்துவிட்டால் அது நோய் தீரும் வரை மட்டும் அதை செய்து கொள். அதன் பிறகு வராமல் இருப்பதற்குரிய பயிற்சியை செய்து கொள். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம மக்களே எப்படி இருக்கோம் என்று சொன்னால், நோய் வந்த பிறகு வந்ததுக்காகத்தான் இந்த உடற்பயிற்சிக்கு வருகிற ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனால் அப்படி அல்ல, வருமுன் காப்பதற்குத்தான் இந்த பயிற்சி. ஆனால் இன்றைய உலகம் பாருங்கள், நோய் வந்தால் நோய் தீரும் காலம் வரை மட்டுமே செய்யக்கூடிய சில யோகாசனங்களை நாங்கள் பாருங்கள், இந்த யோகாசனத்தை எப்படி செய்து காண்பித்து நான் அதில் கப்பு வாங்குறேன்னு சொல்லி அதை போட்டி, யோகாசன போட்டி என்று நடத்தி அதையெல்லாம் செய்து 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 பழகி 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 அந்த நோயே இல்லாமல் அந்த ஆசனங்களை செய்து அவர் என்ன பண்ணுறார், போட்டியில் கலந்து வெற்றி பெறுகிறார். இதெல்லாம் மகரிஷி இதெல்லாம் தேவையா என்று சொல்வார்கள். அதாவது இந்த போட்டியான விளையாட்டுக்கள் தேவையா என்று சொல்வார்கள். அந்த விளையாட்டு என்பதே எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உடலும் உயிரும் இணைவதற்கான அந்த இணைப்புக்கான ஒரு பயிற்சியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, விளையாட்டு என்பது எப்பொழுது போட்டியாக மாறியதோ அங்கு மனிதனுடைய மனம் கெட்டுவிட்டது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கே விளையாட்டு என்று மகிழ்ச்சி சொன்னது கூட எதற்கு, அது ஒரு பயிற்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி என்பது நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வராமல் காத்துக்கொள்வதற்கான பயிற்சி தான். ஆக இந்த உடல் உயிர் இணைப்பு என்பதில் முதல் தொடக்கம் என்பது உடற்பயிற்சியாக அமைந்திருக்கிறது. அந்த உடற்பயிற்சி என்பது இந்த 3 ஓட்டங்களையும் அவ்வப்போது சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு தெளிவான இந்த விளக்கத்தை இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பேசிட்டு வந்த விளக்கம், இந்த விளக்கம் இன்றைக்கி சமுதாயத்தில் 99.9% மக்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் வரட்டும், வந்தால் பார்த்துக்குவோம், வந்தவரை டாக்டர்கிட்ட போய்க்குவோம், அப்படி தான் இருக்கிறார்களே தவிர வருமுன் காப்பதற்கு வழி இல்லை என்று, அப்படி எதுவும் வழியே இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறது. சில சமுதாய மக்கள் இதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு அது சரியாக உண்மையாக இருக்கிறது என்று தெரியவில்லை. நிறைய பேர் அந்த தியானம், யோகம், பயிற்சி இவையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நிறைய இப்பொழுது எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்ததுனால எங்கு உண்மையாக சொல்லப்படுகிறது என்பது தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அதற்காகத்தான் நாம் இப்படி விளக்கங்களை எல்லாம் நாம் கூறி 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 அதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது நீங்கள் தெளிவாகிவிட்டீர்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த விளக்கம் தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இதை சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போது அப்படி வழிகாட்டினால்தான், இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, நமக்கு தெரிஞ்சிருச்சா நம்மளோட வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா, மகரிஷி சொல்லுவாங்க, நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைத்தது என்று சொன்னால் அதை நானே வைத்து கொண்டால் அது இறை துரோகம் என்று சொல்வார்கள். நிறைய மக்கள் என்னென்னா, நல்ல விஷயம் வந்துச்சுன்னா அதை தான் மட்டும் வைத்துக்கொள்வது, அது நம்மை கெடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை 4 பேர்த்த கூப்பிட்டு சொல்லி அவர்களையும் கெடுத்து விடுவது, இப்படி இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. நான் சொல்வேன், நல்ல விஷயத்தை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே இயக்கம் வேதாத்ரி மகர்ஷியினுடைய சீடர்களாகிய இந்த இயக்கம்தான் அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உண்மையிலேயே பெருமையாக சொல்வேன். அந்த அடிப்படையிலே முதல் யோகம் என்பதில் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி என்பதை இன்று நாம் விளங்கி கொண்டோம். தினமும் உடற்பயிற்சி செய்வோம், உடற்பயிற்சி செய்ய தூண்டுவோம். சமுதாயத்துக்கு இந்த தத்துவங்களையும் இந்த ஞானங்களையும் எடுத்து செல்வோம். அனைவருக்கும் இதை முடிந்த அளவுக்கு கொடுப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.